أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது விதியாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மா என்கிற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லோரும் அதற்குரிய சரியான நேரத்தில் அல்லாஹுக்கு பிடித்தமான அவனது இல்லத்திலே ஒன்றுகளும் இருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்விலே அவன் நம் மீது விதியாக்கி இருக்கின்ற அனைத்து நல்லறங்களையும் பரிபூரணமாக நிறைவேற்றிய வண்ணம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு, அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாம் அதனுடைய நெறிகளை அதனுடைய சரியான பாதையிலே நாம் செல்கிறோமா என்பதை அவ்வப்போது சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த மார்க்கம் வாரம் ஒரு முறை ஜும்மா என்கிற பெயரிலே நாம் எல்லோரும் கூடிக்கலைகிற ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் இது நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய பாதைகளை சரியானதாக அமைத்து கொள்ளவும், நம்முடைய முடிவுகளை மார்க்க அடிப்படைகளோடு உரசியும் பார்த்து வெற்றிக்குரிய வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்துவதற்குத்தான் இது போன்ற ஜும்மாக்களை மார்க்கம் நமக்கு விதியாக்கி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ஜும்மாவிலே ஷஹ்வத் என்று அல் குர்ஆன் குறிப்பிட்டு காண்பிக்கிற அரபியில் சொல்கிற மனோ இச்சை சம்பந்தமான சில தகவல்களை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்க விரும்புகின்றேன். பொதுவாக ஒரு அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் செயல்கள் எவ்வளவு பிரம்மாண்டம் என்பதையெல்லாம் இரண்டாம் கட்டமாகத்தான் பார்க்கும். செயல்களில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எவ்வளவு நோன்பு வச்சுருக்கிறீங்க, எவ்வளவு ஜக்காத்து கொடுத்துருக்கிறீங்க, எத்தனை யுத்தங்களில் நீங்கள் கலந்துருக்கிறீங்க, உங்களுடைய செயல்பாடுகளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் என்னெல்லாம் நீங்கள் புரியுறீங்கிற அந்த வெளி தோற்றத்தில் சக மனிதர்கள் பார்க்குறாங்களா இல்லையா, வெளியில் எப்படின்னு. இப்போ உஸ்தாத் இருக்கிறார், ஆலிம்சா எப்படி பயான் பேசுகிறாரு, எவ்வளோ வீரமாக பேசுகிறாரு, எவ்வளவு சரளமாக பேசுகிறாரு, எத்தனை குர்ஆன் வசனங்களை எடுத்து போடுறாரு, ஹதீஸுகளை எல்லாம் எப்படி கையாளுறாரு,
இவர் எப்படி நிர்வாகம் செய்கிறாரு, இப்படி ஒவ்வொன்றா வெளிப்படையான தோற்றங்கள்லாம் இருக்குதா இல்லையா? இதையெல்லாம் அல்லாஹ் இரண்டாம் பட்சமாக தான் பார்க்கணும். அல்லாஹுடைய முதலாவது பார்வை நம்முடைய கல்வை சார்ந்தது மட்டும்தான். கல்பு சரியில்லை என்று சொன்னால், நம்முடைய உள்ளம் சரியில்லை என்று சொன்னால், நம்முடைய செயல்கள் எல்லாம் எந்த வகையிலும் நிற்காது. ஒரு உறுதியற்ற அஸ்திவாரத்திற்கு மேல் எழுப்புகின்ற கட்டிடத்தை போலத்தான். கட்டிடத்தில் எவ்வளவு ஜன்னல் இருக்குது, எவ்வளவு ஆடம்பரங்கள் இருக்கின்றது, அழகியல்கள் இருக்கிறது என்பதற்கெல்லாம் முன்னாடி எது சரியா இருந்திருக்கணும்? பேஸ்மெண்ட், அடிப்படையை நாம் சரிபடுத்தாம எவ்வளவு பெரிய பில்டிங்கை கட்டினாலும் அது நிமிடத்திலே நொறுங்கி தரைமட்டமாகிவிடும் என்பது எவ்வளவு நிதர்சனமான உண்மையோ அதைவிட மிக நிதர்சனமான உண்மை கல்வில் குப்பைகளையும் சீல்களையும் சலங்களையும் வெறும் துரோகங்களையும் குரோதங்களையும் வஞ்சகங்களையும் நம்முடைய கல்புகளிலே சுமந்து கொண்டு வெளித்தோற்றங்களிலே எத்தனை இபாதத்துகளில் நாம் மின்னினாலும் சரி, எவ்வளவு பெரிய நல்ல பெயரோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, அனைத்துமே ஒன்றுமில்லாமல் காணாமல் போகின்ற காணல் நீரை போல் என்பதை அடிப்படையில் வழங்க வேண்டும். பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உதாரணங்களை சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்கிறான், சூரத்துல் பையினா என்கிற அத்தியாயத்திலே, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். எவ்வளவு விஷயம் பாருங்க. அல்லாஹ் அல் குர்ஆனிலே எவ்வளவோ ஹலாலையும் ஹராமையும், எவ்வளவு ஏவல்களையும் விளக்கல்களையும், எவ்வளவோ கட்டளைகளை சொல்கின்ற ரப் அல்லாஹ் சொல்கின்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ். நாம் எதனையும் அவர்களுக்கு கட்டளையிடவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்றான், சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க, எதையுமே நம்ம கட்டளையிடல. முக்லிஸீன லஹுத்தீன், இக்லாஸாக மார்க்க கடமைகளை செய்ய வேண்டும். 2 ரக்காத் தொழுகையில இக்லாஸ் இருக்க வேண்டும். சொல்கிற ஒரு சுப்ஹானல்லாஹ்வுல இக்லாஸ் இருக்க வேண்டும். செய்கின்ற 1 ரூபாய் தர்மத்திலே இக்லாஸ் இருக்க வேண்டும். தன்னுடைய மனைவியிடம் நடந்து கொள்ளக்கூடிய முறையில் இக்லாஸ் இருக்க வேண்டும். கணவனுக்கு கட்டுப்படுகின்ற வகையில் இக்லாஸ் இருக்க வேண்டும். நம்முடைய சொந்தங்களை அரவணைக்கின்ற வகையில் இக்லாஸ் இருக்க வேண்டும். இக்லாஸ் இல்லாமல் எந்த ஒன்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை சார்ந்துதான். எண்ணத்தில் என்ன பார்க்குது? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபர்ஸ்ட் செய்தியா இத தான் போடுறாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரியும் மா நவா. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணியது என்னவோ அதுதான் கிடைக்கும். என்ன நினைச்சிருக்கிற நீ? இஸ்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கிற இடமே கல்பு தாங்க, மனுஷன் பார்க்க மாட்டான். அதனால கல்வை பற்றி நாம் யோசிக்க வேண்டும், உள்ளங்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நமது உள்ளம் எப்படி? நம்ம வெளியே பார்க்கிறோம், சட்டை அயன் பண்ணி இருக்குதா, கையில கரை இருக்குதா, செருப்பு எப்படி இருக்குது, வாட்ச் எப்படி இருக்குது, செல்போன் என்ன யூஸ் பண்றோம், தலை முடி எப்படி வைத்திருக்கின்றோம், முகங்களை நாம் பளிச்சுன்னு வச்சிருக்கிறோமா, என்ன ஃபேஸ் வாஷ் பயன்படுத்துறோம், என்னவெல்லாம் திங்ஸ் நாம பயன்படுத்தணும், என்னென்ன பிராண்ட்ல பயன்படுத்தணும் என்று யோசிக்கின்ற நாம், நம்முடைய கல்புகள் என்ன பிராண்ட்ல இருக்குது, கல்புடைய அமைப்பு என்ன, அதில் சீலும் சலமும் தொக்கி சேர்ந்து நிற்கின்றனவா, அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கம் வழிகாட்டுகின்ற பிரகாரம் இலகுவான முறையில, அழகிய முறையில, உள தூய்மையோடு இருக்கிறதா? அது முக்கியம். கல்பு மட்டும் சரியா இருந்துட்டு வைங்களா, அதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி கல்பு பாரு. ஃபர்ஸ்ட் தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய 3 பேர், ஆலிம்சா ஒருத்தர், ஒரு மிகப்பெரிய ஜிகாதிங்க, ஷஹீத், மிகப்பெரிய ஜவ்வாத், கொடை வள்ளல், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களுக்காக, மதரசாக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக வாரி 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 வழங்கிய வள்ளல் நரகத்திலே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சீடிக்களாக, புத்தகங்களாக, கேசட்டுகளாக, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று பிரபல்யமாக பேசிய பேச்சாளர் நரகத்திலே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடி பல்லாண்டுகள் சிறை கொட்டடையிலே சிக்குண்டு கிடந்த மனிதன் நரகத்திலே. அல்லாஹ்வுடைய போராளியாக வாழ்ந்து ஷஹீதான மனிதன் என்று கருதப்பட்டவன் நரகத்திலே. காரணம் என்ன? கல்புதான் காரணம். உள்ள எப்படி இருக்குது?
ஷஹுவத் என்று ஒன்று இருக்குது. உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஷஹுவத் அப்படின்னு ஒன்று இருக்கு. அல்லாஹ்வே சொல்றான், ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா வல் பனீன் வல் கனாதீரில் முகந்தரத்தி மினத் தஹபி வல் ஃபித்தத்தி வல் கைலில் முஸப்பமத்தி வல் அன்ஆம் வல் ஹர்ஸ் ذلك متاع الحياة الدنيا. அல்லாஹ் அருமையா கவனிங்க. அல்லாஹ் சொல்றான், ஹுப்பு ஷஹவாத், உள்ளம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? உள்ளம் எவ்வாறு நாம் படைத்திருக்கிறோம் தெரியுமா? ஹுப்பு ஷஹவாத், ஷஹவத்தை நேசிக்கும் மனோ இச்சை. மனசுல பெண்கள், ஆண் பிள்ளைகள், தங்கம் வெள்ளி குவியல்கள், வாகனங்கள், ஒரு கையில் முசப்பமா அடையாளமிடப்பட்ட குதிரைகள்னா வாகனங்கள். என்ன பைக் வச்சிருக்கிறோம், என்ன கார் வச்சிருக்கிறோம். கார், ஒரு கார் வாங்கின பிறகு இன்னொரு கார் மீது மோகம், ஒரு பைக் வாங்கின பிறகு இன்னொரு பைக்கின் மீது மோகம். திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை கடந்த மோகம். இந்த உள்ளம் என்ன செய்யும்னா அடுத்து 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 என்று எதையாவது ஒன்றை ஏவிக்கொண்டே இருக்கும். இதான் அல்லாஹ் சொல்றான், ஷஹ்வா, ஹுப்பு ஷஹ்வா. ஷஹ்வத்தை நாம நேசமாக்கி வச்சிருக்கிறோம். மனுஷன் நேசிப்பான். இந்த வசனத்தை சொல்றான் அல்லாஹ். சொல்லி முடிச்சிட்டு பாருங்க, பட்டியல் போடுறான். ஹுப்பு ஷஹ்வாத் மினன் நிஸா வல் பனீன் வல் கனாதீரில் முகந்தரா வல் ஃபித்தா வல் கைலில் முஸவ்வமா வல் அன்ஆம் வல் ஹர்ஸ். அல்லாஹ் தங்கம், தங்கம் குவியல்கள், வெள்ளி குவியல்கள், வாகனங்கள், அடையாளமிடப்பட்ட குதிரைகள், தரிசு நிலங்கள், காணி நிலங்கள், பெண்கள், இதையெல்லாம் மனுஷன் விரும்புவான். இதெல்லாம் இந்த உலகத்தின் இன்பங்கள். ஃபர்ஸ்ட் உள்ளத்துல சொல்ல வேண்டியது இதெல்லாம் என்னது? உலகம். உலகத்துல இதுதான் நேசம், இதுதான் பிரியம். பெண்ணா, பொன்னா, மண்ணா, வாகனமா என்று உள்ளம் ஹவா பிடித்து 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 ஹலால் ஹராமை எல்லாம் உடை தெரிந்து விட்டு அடைந்தால் போதும் என்கின்ற எண்ணம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப். அல்லாஹ்விடத்திலே இதை விட சிறந்தது இருக்கு. இதான் நம்ம உள்ளத்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இதை விட அல்லாஹ் அடுத்த வசனம், قل أنبئكم بخير من ذلكم للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وأزواج مطهرة ورضوان والله بصير بالعباد. அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்றார், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், இதுவெல்லாம் இந்த உலகத்தின் இன்பங்கள் முத்தகீன்களுக்கு, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்த அந்த மக்களுக்கு, அவர்களுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தி வாழ்ந்த காரணத்தினால், அடக்கி வாழ்ந்த காரணத்தினால் அவங்களுக்கு அல்லாஹ் இடத்துல சொர்க்கம் இருக்கு, அதுல நிறைய கிஃப்ட் இருக்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் முடிக்கின்றான். நீங்க சூரத்து நாசியாத் என்கிற அத்தியாயம், ஒன் நாசியாத்தி கர்கா, இந்த அத்தியாயத்தில் நரகத்தை பற்றி சொல்லிட்டோம். ஒபுர்ரிஸத்தில் ஜஹீமு லிமன் யரா, அப்படியே நரகம் கொண்டு வரப்படும்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. யார் நஃப்ஸை ஹவாவிலிருந்து காப்பாற்றுகிறாரோ, நஃப்ஸில் ஷஹுவத் என்பது யதார்த்தம், மனோ இச்சைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். மனோ இச்சை இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்கும், இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. மனோ இச்சையிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். மனோ இச்சைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், பிள்ளையை நேசிக்கிறோம், உடையை நேசிக்கிறோம், சம்பாதிக்க ஓடுகிறோம், எல்லாமே மனோ இச்சையின் அடிப்படையில் தான். இங்க மனோ இச்சை கூடுமா கூடாதா என்பது டாபிக் கிடையாது. தலைப்பு மனோ இச்சை கூடுமா கூடாதா என்பது அல்ல, மனோ இச்சையை நீ எப்படி ஆளுகிறாய் என்பதுதான் டாபிக். நீ எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ற? மனோ இச்சை எப்பொழுதெல்லாம் தூண்டப்படுமோ அப்பொழுதெல்லாம் நரகத்தையும் சொர்க்கத்தையும் எண்ணிப்பார், அப்ப சரியா வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எடுத்து பாருங்க. அதுல மனோ இச்சையின் உக்கிரம்னு நினைக்கிறோம். மனோ இச்சை என்ன செய்யும்னா நம்ம சாதாரணமா நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கொலை செய்ய தூண்டும் மனோ இச்சை, சதித்திட்டம் செய்ய தூண்டும் மனோ இச்சை, துரோகம் செய்ய தூண்டும் மனோ இச்சை, உடன்பிறப்புகளை கொல்ல தூண்டும் மனோ இச்சை, குடும்பங்களை துண்டிக்க தூண்டும் மனோ இச்சை, இரத்த பந்த உறவுகளை எல்லாம் நாசப்படுத்த தூண்டும் மனோ இச்சை. மனோ இச்சை என்பது ஆளுமையை தவறவிட்டு விட்டால், அதை ஆளுமை செய்ய ஆதிக்கம் செலுத்த தவறிவிட்டால் மனோ இச்சை நம்மளை ஆதிக்கம் செலுத்தும். இது நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய வீட்டில் வளரக்கூடிய சின்ன குழந்தைகளில் இருந்து இளம் பிள்ளைகள், ஆண்களோ பெண்களோ அனைவர்களுக்குமே பொருந்தும். மனோ இச்சை என்பது ஆளப்பட வேண்டும், இல்லை என்றால் அது ஆதிக்கம் செலுத்திவிடும். சரி, மனோ இச்சை ஆதிக்கம் செலுத்தினா என்ன ஆகும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை, அழகான பிள்ளை, எல்லாரும் பாசமா இருக்க வேண்டிய நேரத்தில் அவர்களுடைய சகோதரர்கள் கிணத்துல தூக்கி வீசினாங்க. ஏன் வீசினாங்க?
மனோ இச்சை என்பது இங்கு உள்ள நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குங்க. அதனுடைய அந்த பர்சன்டேஜ் கொடுத்துக்கிட்டே கரெக்டா. சுபுகுல ஐயால சலான்னு சொல்லும் பொழுது மனோ இச்சையுடைய ஷவுட்டிலே அடிச்சுட்டு ஓடி வர்றான் பாருங்க, அவன் தப்பிச்சான். ஆளுமை சார். தூக்கங்கிறது மனோ இச்சை. தூங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்கு சொல்லிட்டே இருக்கும். ஏய் போதும், அவ்வளோதான், அல்லாஹ் கூப்பிடுறான். அதான் மனோ இச்சை ஆளுவது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் அழகான தம்பி அனைத்து கொஞ்ச வேண்டிய தம்பிய உக்துலு யூசுப் அப்படின்னு சொல்றான், மஷவரா பண்றான், கொன்றுவோம் யூசுஃபை. என்ன தெரியுமா, பாப்பா ரொம்ப பாசமா இருக்காரு யூசுப் மேல. யூசுஃபை காலி பண்ணிட்டா தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய தந்தையுடைய கவனம் நம் மீது வரும். எனவே யூசுஃபை கொல்ல வேண்டும் என்று கூட்டம் போட்டு முடிவெடுக்கிறான். யார் ஒருத்தருக்கு கூட யூசுஃபை விட்டுருவாங்க, அவன் நம்ம தம்பி தானே, நம்ம சகோதரன் தானே, அவன் மேல பாசம் செலுத்தணும், அவனு நம்ம பிள்ளை தானே, பாசத்துக்கு ஏங்கினவன் தானே அப்படின்னு நினைக்க வேண்டிய ஒருவர் கூட அந்த கூட்டத்தில் இல்லையே. மனோ இச்சை. இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணம் நினைக்கிறோம், சொந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும், பாக பிரச்சனை வரும், சொத்து பிரச்சனை வரும். இதெல்லாம் மனதை ஆள தவறியவர்களால் ஏற்படக்கூடிய வினைகள். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம மனசோடி நம்ம பேசணும். என்னடா சொல்லுது மனசு? யூசுஃபை கொலை செஞ்சிச்சு, கொலை செய்ய ட்ரை பண்ணிச்சு, சதி திட்டம் செஞ்சிச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வீட்டுக்கு வர்றாங்க, எகிப்து. அங்கே பாருங்க ஒரு வியாபார கூட்டம். அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? வியாபார கூட்டம் என்னங்க செஞ்சிருக்கணும்? புள்ள கிடக்கு கிணத்துக்குள்ள, கிணத்துல தண்ணி இருக்கான்னு பார்க்க போட்டா உள்ளேருந்து என்ன வருது? புள்ள வருது. சரி, அந்த புள்ள அழகா இருக்கு, என்ன செஞ்சிருக்கணும்? ஆகா, இந்த புள்ள இங்கனக்குள்ள தான் எங்கேயிருந்து மிஸ் ஆயிருக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை தவறி விழுந்திருக்கணும், யாரா இருப்பா, என்னவா இருப்பா, இதெல்லாம் யோசிக்கணும். யோசிச்சா அந்த கூட்டம், வாணிப கூட்டம் யோசிச்சா என்ன தெரியுமா யோசிச்சாங்க? இவர் என்ன வேலைக்கு போவாங்கன்னு யோசிச்சாங்க. அழகா இருக்காரு, நல்ல ரேட்டுக்கு போகிற போல தெரியுது. இதுதான் மனோ இச்சை. மனோ இச்சை என்பது நம்மை சரியாக சிந்திக்கவே விடாது. மனோ இச்சைக்கு எதிர்ப்பதம் தக்வா, இறையச்சம். இறையச்சம் தான் மனோ இச்சையை ஆள வேண்டும். அதை ஆள தவறிவிட்டால் உலகம் சீரழிவை சந்திக்கும், குடும்பம் சீரழிவை சந்திக்கும், நம்முடைய வாழ்வு மிகப்பெரிய சீரழிவை சந்திக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாம் காப்பாற்ற வேண்டும். அதனால தான் அல்லாஹ் நினைச்சிடும், தக்பீர் கட்டின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன கதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், அல்லாஹும்ம நக்கினி மினல் கதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். யா அல்லாஹ், இதை கழுவி விடு, என்னுடைய கல்பை கழுவி விடு, தவறுகளிலிருந்து கழுவி விடு. பனிக்கட்டியின் மூலம், ஆலங்கட்டியின் மூலம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லித் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தராங்க. அதனால ஷஹ்வா என்கிற அந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்த பழகணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த வீட்டில் ஒரு பெண் யூசுஃபின் மீது மோகம் கொள்கிறார். அல்லாஹ் சொல்றான், இங்க வந்து முடியுது, தன்னுடைய கணவருக்கு துரோகம் செய்கிறார் அந்த பெண், நன்றி கட்டவளாக மாறுகிறாள். மனோ இச்சை மாற்றிவிடும். ஏமாற்றுகிறாள், மனோ இச்சை ஏமாற்ற தூண்டும். தவறான முறையிலே யூசுஃபின் மீது பலாத்காரம் தொடுக்கிறாள், மனோ இச்சை அதை செய்ய தூண்டும். ஆண்கள் பெண்கள் கற்பை இழந்து திரிய தூண்டுவது மனோ இச்சை. பொருளாதாரத்திலே ஹலால் ஹராமை பேணாமல் இருக்க தூண்டுவது மனோ இச்சை. மனோ இச்சை விஷயத்தில் நாம கரெக்டா இருந்துட்டோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தலாம், பெரிய ஒரு உச்சத்தடையலாம். நம்ம அடுத்த கட்டத்து டார்கெட் வியாபாரத்திலா, படிப்பிலா, கல்வியிலா, ஆளுமையிலா, அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு, மிக பெரும் முன்னேற்றங்களுக்கு நாம் செல்ல முடியும். மனோ இச்சையை, ஷஹ்வத்தை நம்ம ஆளணும். நம்ம சஹ்வத்தை நம்ம என்ன செய்யணும் பாருங்க. ஆசைக்கெல்லாம் தீனி போட்டுக்கிட்டே இருக்கமா பாருங்க. சின்ன பிள்ளை ஐஸ் கேட்கும், என்ன சஹ்வத், அந்த பிள்ளையுடைய சஹ்வத். சளி பிடிச்சிருக்கும், என்ன கேட்கும்? ஐஸ்கிரீம் தான் அப்படி கேட்கும். என்ன அர்த்தம்? ஷஹ்வத். இப்போ ஒரு தகப்பனா ஒரு தாயா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏய் அமைதியாரி, ஐஸ்கிரீம்லாம் இப்போ சாப்பிடக்கூடாது, அப்புறமா வாங்கி தரேன், அப்புறமா வாங்கி தரேன், 10 தடவை அப்புறமா சொல்லிட்டு 11 என்ன செய்வீங்க? இதான் ஷஹ்வத்தை அடக்கிறது. பிள்ளைகள் விஷயத்தில் நாம் செய்வதை நம்மில் விஷயத்தில் நம் விஷயத்தில் நாம் செஞ்சோம். ஷஹ்வத்தை அடக்கலாம். அந்த அம்மா கடைசியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஜெயிலில் போடுற அளவுக்கு வந்துச்சா. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த அம்மா மீது என்ன செஞ்சாங்க? இந்த பெண்கள்லாம் போட்டு ஒரு வேலைக்காரனை போய் இது மாதிரி பலாத்காரம் செஞ்சுட்டாலாமே அப்படி சொல்லி பேசினாங்க. உடனே அந்த அம்மா அவ்வளோ பேரையும் கூப்பிட்டுச்சு, விருந்து வச்சுச்சு, கையில் ஆப்பிள், கையில் பழத்தையும் கத்தியும் கொடுத்துச்சு. அவ்வளோ பேரும் மானம் கெட்டு போனாங்களே. யோசிக்க வேண்டாமா? நம்மளை எதுக்கு இந்த அம்மா கூப்பிட்டுருக்கு, இந்த பையனை எதுக்கு இந்த பக்கமாக போக சொல்லுதுன்னு ஒரு மனோ இச்சை இருக்குத. அது கையில் நம்ம ஆட்சி கொடுத்துட்டோம் வைங்களேன், இழிவை பார்க்கவே பார்க்காது, நம்மளை கேவலப்படுத்திடும். நடு வீட்டில் இருக்கக்கூடிய நம்மை இழுத்து நடு தெருவில் கொண்டு வந்து சேர்த்து விடும் மனோ இச்சை.
அந்த அம்மாவும் வெக்கம் கட்டவள் ஆயிட்டா. அங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ பேர் நினைஞ்சாங்க, கொஞ்சம் கூட தக்குவா இல்லாமல் தன்னுடைய கையை வெட்டிக்கிட்டாங்க. கடைசியில் ஜெயில். இது மனோ இச்சைப்படுத்தும் பாடு. மனோ இச்சையை நாம் ஆளுமை செலுத்திவிட்டால் என்ன தெரியுமா நடக்கும்? சுப்ஹானல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, அவர் ஒரு வார்த்தை சொல்றார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஹப்பு சிஜ்னு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த அம்மா மிரட்டுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை. மனோ இச்சையின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மிரட்டுகிறாள். நான் உன்னை அடைவேன், நீ இணங்க வேண்டும். நீ இணங்கவில்லை என்றால் உன்னை சிறையில் அடைப்பேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூலா சொன்னாங்க, அஹப்பு ரப்பி யா அல்லாஹ், இறைவா, அஹப்பு சிஜ்னு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. இந்த பெண்கள் அழைக்கின்ற கேவலமான விஷயத்தை விட எனக்கு சிறைச்சாலை மேல் அடைந்தான். சொன்னாங்களா? இல்லை, செஞ்சிட்டாங்க. மனோ இச்சையை கட்டுப்படுத்துறதுக்கு சுமார் 8 ஆண்டுகளுக்கு மேலே எங்கே இருக்காங்க? சிறையில் இருக்காங்க. ஆளுமை செலுத்தணும். நீங்க யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது யா அல்லாஹ், வட்டியின் மூலம் வருகின்ற கோடிகளை விட எனக்கு ஹலாலான வியாபாரம் மேல், என்னுடைய கற்பை இழந்து பெறுகிற இன்பத்தை விட ஹலாலான முறையில் பெறுகிற இன்பம் மேல், யா அல்லாஹ், என்னுடைய மனோ இச்சைகளின் பிரகாரம் பிரிந்து கிடக்கின்ற உறவுகளை விட தக்வாவின் பிரகாரம் சேர்ந்து வாழ்கின்ற உறவு மேல், யா அல்லாஹ், என்னை அப்படியே தூக்கத்தில் ஆழ்த்துகிற இந்த மனோ இச்சையை விட சுபுஹ் எனக்கு மேல், தஹஜ்ஜத் எனக்கு மேல், குர்ஆன் எனக்கு மேல், அல்லாஹ்வுடைய மார்க்கம் எனக்கு மேல் என்று நாம என்னைக்கு முடிவெடுக்கிறோம், அன்னைக்கு மனோ இச்சையை கட்டுப்பட்டு கீழே வந்து உட்கார்ந்து. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் சொன்னாங்க, உலகம் அழிகிற வரைக்கும் கற்புக்கு அரசர் யார் தான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். நம்ம இளைஞர்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும், கல்லூரி படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், கல்லூரி படிக்கக்கூடிய ஆண்கள், பெஸ்ட் என்றும் கிரஷ் என்றும் லவ்வர் என்றும் கேடுகட்ட கலாச்சாரத்தில் சிக்குண்டு சின்னாபின்னமாகி கொண்டிருக்கின்ற இந்த மனோ இச்சையால் ஆளப்பட்டிருக்கின்ற, ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கிற இந்த இளைஞர்களுக்கெல்லாம், இளம் பெண்களுக்கெல்லாம் யார் நமக்கு ரோல் மாடல்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அஹப்பு சிஜ்ன். இந்த துவா நமக்கு முக்கியம். நமக்கு பெரிய சட்டை, எவ்வளோ பெரிய சம்பாத்தியம் வேணாலும் எனக்கு இருக்கலாம், ஆனால் அது எப்படி இருக்கணும்? ஹலால். இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரே ஒரு விஷயம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்கள் கொலை செய்ய முயற்சித்தார்கள், சதித்திட்டம் செய்தார்கள், பெற்ற தகப்பனிடமிருந்து பிரித்தார்கள், பல்லாண்டு காலம் எந்த உறவும் இல்லாமல் அனாதையாக ஆக்கினார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி அந்த மக்கள் எல்லாரும் வந்து நிற்கும் பொழுது தன்னுடைய சகோதரர்களாக வந்து நிற்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டாங்க, நீங்கள் தானே வந்துட்டாங்க. சகோதரர்களை பார்த்துட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினச்சிருந்தா ஒரு நாள் ஜெயிலில் வச்சிருக்கலாம். நம்ம மனோவிச்சு என்னங்க செய்யும்? நம்ம மனோவிச்சு என்ன செய்யும்? என்னை நீ இப்படி பண்ணில, பழி வாங்க தூண்டும்ல. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? கற்புக்கு மட்டும் இல்லைங்க, மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, குடும்ப உறவுகள், ரத்த பந்தங்களை எப்படி காப்பாற்றுறாங்க. ஓகே, லா தஸ்ரீப அலைக்கும் யௌம். சகோதரர்களே, நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. லா தஸ்ரீப அலைக்கும் யௌம். இன்றைய தினம் உங்கள் மீது குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது, நீங்கள் அவ்வளவு பேர் மன்னிக்கப்பட்டீர்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று சொன்னார்கள். அப்போ மனோ இச்சைக்கு அவங்க என்னைக்கு ஆட்பட்டுருக்காங்களா? நம்ம என்ன செய்வோம்? குறைஞ்சபட்சம் பழி வாங்குவோம்ல, ஒன்னாலதாம்ல நான் பிரிஞ்சு கிடக்கேன். அதனால நம்முடைய ஷஹ்வத்தை நாம் ஆள வேண்டும். ஷஹ்வத் இல்லாமல் இருக்காது. நம்ம பெண்கள் மீது ஆசைகள் இருக்கும், பணத்தின் மீது ஆசைகள் இருக்கும், ஏன்னா நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை ஹலாலாக டிசைன் பண்ணணும். ஹலாலா இருந்தால் மட்டும் அதை அமல்படுத்த முற்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய ஷஹ்வத்தை கட்டுப்படி. அல்லாஹ் பாருங்க, சூரத்து ஷம்ஸ், வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, சூரியன் மீது சத்தியம், சந்திரனின் மீது சத்தியம், பகலின் மீது சத்தியம், இரவின் மீது சத்தியம். அல்லாஹ் தொடர்ந்து சத்தியம் செய்கிறான். வானத்தின் மீது சத்தியம், பூமியின் மீது சத்தியம். யார் நஃப்ஸை பாதுகாத்தாரோ அவங்களுக்கு வெற்றி உண்டு. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அதனால ஹவாவிலிருந்து நம்முடைய நஃப்ஸை பாதுகாப்போம், சீரான செம்மையான வாழ்வை நோக்கி போவோம், இம்மை மறுமையில் வெற்றி அடைவோம்.
மிகப்பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய பதவிகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி அல்லாஹ் ஃபினான்சியல் மினிஸ்டராக எகிப்தில் அல்லாஹ் வழங்கினானோ அதுபோன்று மிக பெரும் பதவிகளை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தருவான். எப்பொழுது? மனம் ஆளப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறனை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனதை ஆளுவது, நம்ம ஷஹ்வத்தை சரியாக நிறைவேற்றுவது ரொம்ப ஈஸி. நமக்கான பயிற்சியில் ரொம்ப கவனம் செலுத்தணும். குறிப்பாக 5 வக்து தொழுகை நம்ம முடிவெடுக்கணும். நம்ம நீங்கள் முடிவெடுக்கிறோம்ல, என்னது ஷஹ்வத் எப்படி செய்கிறது? ஷஹ்வத்தை விட்டு மீறமே ஒவ்வொரு நேரத்திலும் மனோ இச்சைக்கு ஆட்பட்டு தவறுகள் செய்கிறோமே, எப்படி இதை சரிப்படுத்துவது? மார்க்கம் சொல்கிறது 5 வக்து தொழுகை விடாம ஜமாத்தோடு தொழுக முயற்சி பண்ணும். இன்ஷா அல்லாஹ் அந்த முயற்சி பண்ணுங்க. ஈஸி. 5 வக்து தொழுகை. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடானதை விட்டும் பாவமானதை விட்டும் தடுக்கும். அந்த முடிவு, யா அல்லாஹ் இனி நான் 5 வேளை கரெக்டாக தொழுவேன். 5 வேளை விடாமல் ஜமாத்தோடு நாம் தொழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சாசன் நினைச்சு பாருங்க, நம்மளை விட எவ்வளோ கமிட்மெண்ட். 23 வருஷத்தில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மிகப்பெரிய கொள்கை மரபர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டு செய்திருக்கிறார்கள். அவ்வளவு பிஸி. ஒரு நாளைக்கு எத்தனை அப்ளிகேஷன் வரும் சலாசலத்துக்கு? என்னைக்காவது ஒரு வக்து தொழுகை விட்டுருக்காங்களா? அப்போ 5 வக்து தொழுகையை நாம் சரியாக தொழணும். நிறைய திக்ர்கள் செய்ய பழகணும். பாடல்களை குறைக்கணும். சினிமாக்கள் விஷயத்திலிருந்து நாம் கொஞ்சம் தப்பிச்சு வரணும். மொபைல் யூசேஜில் கவனமாக நாம் இருக்கணும். இப்படி சில பயிற்சிகளை நாம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய மனதை நாம் ஒருநிலைப்படுத்த முடியும். நம்முடைய மனதுக்கு நாம் சொல்வோம், இந்த உலகத்தில் அதிகபட்ச உலகத்தில் உள்ள அதிகபட்ச சந்தோஷம் இருக்குல்ல, சொர்க்கத்தின் செத்து போன ஆட்டுக்கு கூட சமம் கிடையாது. அல்லாஹ்வுடைய சொல்கிறான், செத்து போன ஆடை காமி சொல்கிறான், இதான் மதிப்பு இருக்காப்பா? அல்லாஹ்வுடைய பார்வையில் உலகம் இதுக்கு தான். இன்ஷா அல்லாஹ் மறு உலகத்தில் வெற்றி அடைவோம். இம்மை மறுமை வாழ்வை சரிபடுத்துவோம். நம்முடைய வீட்டில் வளரக்கூடிய இளம் பிஞ்சுகளுக்கு சரியான மார்க்கத்தையும் சரியான பயிற்சியும் நாம் முன்னின்று அவர்களை வழிநடத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்தியாவில் வாழக்கூடிய உலக மக்கள் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய மக்கள் அன்றும் மனிதர்கள் அனைவர்களுக்குமே அல்லாஹ் அருள் புரியட்டும். சகோதரத்துவத்தை பேணுவதற்கு பாடுபடுவோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.